திமுகவினுடைய ஒரே பயம் இப்போதைக்கு இருக்கிறது அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் எங்க போயிட்டு கூட்டணி அமைக்க போறாங்க. ஒண்ணு காங்கிரஸ் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை பெரிய அளவுல பேசக்கூடாது, காங்கிரஸ் நம்ம கூட தான் இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு புரியணும். காங்கிரசும் விஜய் அப்படிங்கிற வார்த்தை எங்கும் உபயோகிக்க கூடாது அப்படிங்கறதுல தெளிவா இருக்காங்க. சரி, பாஜகவா அப்படின்னு கேக்குறாங்க, அதிமுகவா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு இல்லையா. சோ அதிமுகவுல தெளிவுபட எடப்பாடியாருடைய கன்ஃபர்மேஷன் அண்ட் விஜய் அவர்களுடைய கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா அந்த அளவுக்கெல்லாம் டைம் கிடையாது. பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொடி பறக்குதா அப்படின்னு கேட்கும் போதே மொத்த பார்வையும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போயிடுச்சு. சோ ஆப்வியஸா தமிழக வெற்றி கழகம் அவங்க கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இப்ப ஆல்ரெடி அவங்களுக்கான ஒரு சதவீதம் வாக்கு வங்கி அப்படிங்கிறது 75% வரைக்கும், அதாவது கள நிலவரம் அப்படி இருக்கு, அவங்களுக்கு வாக்கு வங்கிகள் அவ்வளவு இருக்கலாம். சோ இதை நம்ம எப்படி ஈடுகட்டுறது? இப்ப இவங்க கூட இன்னும் தேமுதிக இருக்காங்க அண்ட் விஜய் அவர்கள் கட்சி இணைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அடுத்து பாமக உள்ள வந்துட்டா என்ன நடக்கும், இந்த மாதிரி நிறைய சினாரியோஸ் இருக்கு. ஆல்ரெடி கூட்டணி அப்படிங்கிறது அவங்க பக்கம் உறுதி பண்ணப்பட்டதுதான். இதுக்கு மேல மாற்றங்கள் அப்படிங்கிறது திமுகவுக்கு பெரிய அளவுல ஒண்ணுமே கிடையாது. இருக்கிற கூட்டணி இருக்கிறது தான். பிரிஞ்சு போறாங்களா, வெளில போயிடுவாங்களா, உள்ள யாராவது வருவாங்களான்னு கேட்டா உள்ள யாரும் போறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியான பெர்சன்டேஜ் தான். சோ அதிமுகவுக்கு தான் இப்போதைக்கு கள நிலவரம் படி கூட்டணிகள் எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அண்ட் அவங்களுடைய ரேஷியோஸ் ஏறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரி, ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். இத அமித்ஷா அவர்கள் கையில எடுத்தாரு அப்படின்னா, செந்தில் பாலாஜியோட இஷ்யூ எல்லாம் பெருசா பேசினார் அப்படின்னா என்ன நடக்கும்? முழுசா பேசுவோமா? அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. தர்மபுரியில பிரச்சாரத்துக்காக வர எடப்பாடியார் அவர்களுக்காக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு நபர்களும் பேனர் அடிச்சு கொண்டாடுறாங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி, நாங்க வரவேற்கிறவங்கள அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் கொடுக்குற பேனரும் வரவேற்பும் பார்க்கும் போதே அடிச்சாரு பாரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆப்வியஸா கரெக்ட் தானே. என்ன காரணம்? எல்லாருக்கும் இந்த விஷயத்த பிரிச்சுக்க முடியும், ரெண்டு சினாரியோவா பிரிச்சுக்க முடியும். கரூருக்கு முன் கரூருக்கு பின் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த அரசியல் களத்தினுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது செம்ம மாசா இருக்கு. சோ இப்ப திமுக, அதாவது அவங்க கொடுக்க வேண்டிய விஷயங்கள் பாதுகாப்புல இருந்து ஆரம்பிச்சு என்னென்ன பண்ணணுமோ அது சிறப்பா அவங்க கொடுக்கல அப்படிங்கறத எடப்பாடியார் ஆன் ஸ்டேஜ்ல சொல்லியிருந்தாரு இல்லையா. சோ இது எல்லா கட்சிகளையும் ஒன்னா பார்க்கணும், ஒரே மாதிரி எல்லாரையும் ட்ரீட் பண்ணணும். உங்களுடைய பையனுக்கோ இல்ல உங்களுக்கோ அவ்வளவு போலீஸ் பந்தோபஸ்தோட நீங்க போறீங்க, தப்பு கிடையாது. ஆனா தேவையா அப்படிங்கறத பாக்கணும்ல. கூட்டமே வரல அப்படின்னாலும் அவ்வளவு போலீஸ் தேவையா? பட் இங்க இவ்வளவு பேர் கூடுவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சும் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல. ஏதாவது உங்ககிட்ட நாங்க ஏதாவது கேட்டா உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம்னு போயிட்டு நீதிபதிகளை நாடி நீதிமன்றத்தை நாடிதான் ஒரு விஷயமும் எங்களுக்கு கிடைக்கணும்னா நாங்க என்னங்க பண்ண முடியும்? நீங்க பண்றது இதெல்லாம் சரியா? போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கறது நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற வார்த்தை மக்கள் மனசு ஆழமா பதிஞ்சிருச்சு. கரெக்டா? சோ இவர் ஒரு பக்கம் அண்ட் அண்ணாமலை அவர்களும் சேம் சினாரியோ தான். சோ முழுக்க முழுக்க விஜய் மேல குற்றம் சாட்டு சொல்லவே கூடாது, இது முழுக்க முழுக்க காரணம் அரசாங்கம் அப்படின்ட்டாரு. முடிஞ்சு போன கதை தான். ஆனா இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இவர் எப்படி உங்க கூட கூட்டணி அமைச்சாங்க அப்படிங்கிறது தானே எல்லாருக்கும் ஒரு திக் நிமிடமா இருக்கு. எப்படி அதெல்லாம் சாத்தியம்? அன்னைக்கு நான் யாரு கூடயும் கூட்டணி கிடையாது, நான் தனியா தான் நிக்க போறேன், முதல்வர் வேட்பாளர் நான் தான் அப்படின்னு சொல்லி தெளிவுபட பேசிட்டு இருந்த விஜய் இன்னைக்கு எப்படி உங்க கூட கூட்டணி செய்யறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கரூர் இன்சிடென்ட்க்கு முன்னாடி வேற கதை, கரூருக்கு அப்புறம் வேற கதை. பாயசமா பாசிசமா அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாயசத்தை க்ளோஸ் பண்ணணும். லைக் திமுக ஆட்சியை எப்படியாவது எடுத்துடணும், தூக்கிடணும். நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம கூட்டணி வச்சா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பேரிடி வரும் அப்படிங்கறது தெரிஞ்சு முதல் வீழ்ச்சி இதுவாதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெருத்த நம்பிக்கையோட தான் திமுகவை நோக்கி ஒரு பெரிய கல்ல வீசியா ஆகணும் அப்படிங்கிறதுல தமிழக வெற்றி கழகம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. என்ன காரணம்? இப்ப எப்படி விஜய் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரா தீபிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரான்னு கேட்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோல அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு, சாரின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு இல்லையா. அந்த வீடியோல அவர் கடைசியா மென்ஷன் பண்ணியிருப்பாரு, நம்ம களத்துக்கு கண்டிப்பா ஒரு புது வேகத்தோட எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த விஷயம் ஒன்னு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக ஆதரவா பேசின அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல் நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அரசியல் காலத்துல இருந்து அவருக்கு நிறைய கால்ஸ் அப்படிங்கிறது போகப்பட்டுச்சு அண்ட் நிறைய பேர் அவர்கிட்ட பேசினாங்க, நிறைய பேர் ஆன் ஸ்டேட்ல சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் சீமான் அவர்கள் அன்னைக்கு லைட்டா சப்போர்ட் பண்ணாலும் அடுத்தடுத்த நாள் யாரோடய ஒரு மாதிரி ஆயிட்டு டப்புன்னு இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. சோ அங்க நடந்த விஷயங்கள் அப்படிங்கறதே வேற மாதிரி போர்ட்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அகெயின் கம்மிங் டு த பாயிண்ட்,
எடப்பாடி, அண்ணாமலை இவங்க 2 பேரும் தான் ரொம்ப ரொம்ப அதிக அளவுல பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு கொடுத்தாரு. சோ ஆப்வியஸா நன்றி சொல்லணும் அப்படின்னா, அதுவும் வந்து அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொல்றாருன்னா இவங்க 2 பேரை தவிர வேற யாரும் இருக்க வாய்ப்பே கிடையாது. சோ இதுல பாஜகவா இல்ல அதிமுகவா அப்படின்னு வரும்போது அதிமுக மேலதான் ஒரு பெரிய அளவுல எதிர்ப்பு காமிக்கல. கரெக்டா விஜய்? ஏன்னா ஒரு மாநாட்டிலையும் பாஜகவை தான் தனது கொள்கை எதிரி, அவங்கதான் முதல் எதிரி, லைக் திமுகவும் இவங்களும் தான் மொத்தத்தையும் ஸ்பாயில் பண்றவங்க இவங்க 2 பேரும் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எப்பவுமே எடுத்து முன் வைக்கிற ஒரு நபரா இருந்தாரு. சோ அதிமுகவை பத்தி தான் பெரிய அளவுல அவர் எந்த விமர்சனங்களும் பண்ணது கிடையாது. அவங்க கூட ஏன் கூட்டணி அமைச்சிங்க அப்படிங்கிறது வேணும்னா அவருடைய கோபமா இருக்கலாமே தவிர இவங்களை ரொம்ப ஓவராலா அவர் பேசுனது இல்லை. கரெக்டா? சோ விஜயகாந்த் அவர்களும் அவருடைய பொலிட்டிக்கல் ஜேர்னியை இதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ நம்மளும் நம்ம கரியர் இப்படியே ஸ்டார்ட் பண்ண என்னன்னு கூட மேபி அவர் நினைச்சிருக்கலாம். இல்லைன்னா இந்த நேரத்துல நம்மளுடைய டார்கெட் திமுக அப்படிங்கிறதுனால அதிமுக கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுல ஒன்றும் தயக்கம் இல்லை. 31 அதாவது 2031 எலெக்ஷனை தனியா சிஎம் கேண்டிடேட்டா நின்று பார்த்துப்போம். இன்னைக்கு களம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத முதல்ல போயிட்டு அங்க சட்டப்பேரவையில உட்காரணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெருத்த ஆசை இப்போதைக்கு விஜய்க்கு இருக்கு அப்படிங்கிறதும் அந்த வட்டாரம் சொல்லுது. அப்போ சீமான் நிலைமை என்னதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சுட்டு இருக்கு. காரணம் யோசிச்சு பாருங்களேன். இவர் விமர்சனம் அப்படிங்கறத தமிழக அரசாங்கம் மேல கொஞ்சம் கூட வைக்காம விஜய் அவர்கள் மேல மட்டும் வைக்கிறதுனால ஒரு நிலையா நீங்க இல்லாம மாத்தி இவங்களுக்கும் பேசிட்டு இருக்கீங்க. சோ நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் போது திமுகவுக்கு ஆதரவாக களமிறங்கின மாதிரி தான் எங்களுக்கு தோணுது அப்படிங்கிறது அவங்க சொல்றாங்க. ஆஸ் பிஃபோர் நாம் தமிழர் கட்சி எப்பவுமே தமிழக வெற்றி கழகம் வரணும், விஜய் தம்பி வரணும், அரசியல் பண்ணணும், அவர் வந்துட்டாருன்னா நான் தெற்குலயும் அவர் வடக்குலயும் அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு, நாங்க சூப்பரா போராடுவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாப்ல. சோ நாம் தமிழர் கட்சி அவர் அதிகமா வரவேற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய இவராதான் இருந்துச்சு, சீமானாதான் இருந்தது. நாள் போக்குல நீ ஏன் வந்த, உன்னை ஏன் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உன்னை செக்யூரிட்டி கூட கூப்பிட்டுருக்க மாட்டான்ற அளவுக்கு அவருடைய விமர்சனத்தின் உச்சத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. சோ அன்னைக்கு ஆதரிச்ச காரணத்தினால மக்களுக்கு சீமான் அவர்கள் மேல பரவாயில்ல, ஒரு புதுவிதமான ஒரு அரசியல் பண்றாருன்ற நம்பிக்கையில பல பேர் ஓட்ஸ் குவிச்சாங்களாம். ஆனா இன்னைக்கு தேதிக்கு யாரையுமே வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அகேன்ஸ்ட் பண்ணிடணும், இல்லையா எல்லாரும் வேணும்னு நினைச்சுக்கணும். ஆனா புதுசா என்னுடைய ஓட்டெல்லாம் நீ தூக்கிட்டு போயிருவியான்ற மாதிரி ஒரு பொறாமையின் அடிப்படையில நாம் தமிழர் கட்சி செயல்படுவது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படிங்கிறதுதான் பல ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய விஷயமாவும் இருக்கு. இதனால சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது ஷோர் ஷாட்டா அடி வாங்கும். இதுல இப்ப இந்த கரூர் இஷ்யூக்கு எங்களுக்கு சிபிஐக்கு ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் கேட்டுட்டே இருக்கிற சுச்சுவேஷன்ல திமுக ப்ளீஸ் நீங்க அதெல்லாம் மூவ் பண்ணிட வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். சிபிஐ போச்சு அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்ட நாங்க கேட்டுட்டோம், எந்த இஷ்யூஸும் கிடையாது, எங்க தரப்புல இருந்து நாங்க எந்த தப்பும் பண்ணல, இது தானாவே அதுவா நடந்ததுதான், அங்க கூட்ட நெரிசல் அப்படிங்கறதுலாம் நடந்ததுதான். ஆனா செந்தில் பாலாஜி மேல பெரிய அளவுல ஓவரா நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர், அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்றத தமிழக அரசாங்கம் சார்பில் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது அமித்ஷா அவர்கள் கிட்ட. சோ இந்த சிபிஐ என்கொயரி போச்சு அப்படின்னா புட்டு எல்லாத்தையும் வச்சுட்டாங்க அப்படின்னா அதுல செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேர் ஏதாவது வெளில வந்துருமோ, அவர் ஏதாச்சும் இது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால திமுக இது எல்லாத்தையும் எதிர்க்கிறாங்களா, வேண்டான்னு வைக்கிறாங்களா. ஆனா எங்களுக்கு வேணும், சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இதுல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இப்போதைக்கு விசாரணையை வேற லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால பெரிய லெவல்ல இதை பத்தி பேச வேண்டாம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இது முடியட்டும், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்களாம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத. அண்ட் ஓவராலா விஜய் அவர்கள் அதிமுக கூட இப்ப கூட்டணி அமைக்க போறாரு அப்படிங்கிறது தான் ட்ரெண்டிங் ஆஃப் டாக். ஸோ இது உண்மையாவே ஓகே, இது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு எப்படி இருந்தா நல்லா இருக்கும், இன்னும் கூட்டணி இது ஸ்ட்ராங்கா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத, வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம், நிகழ்கால நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.